செந்தில் பாலாஜி வந்து ஒரு பெரிய ஆசைக்கு சொந்தக்காரர். என்ன மாதிரி ஆசை அப்படின்னா, அரசியலில் சாதிக்கணும், அரசியலில் பேர் எடுக்கணும், ஒரு கட்சி தலைமை நம்மளை தான் நெருக்கமாக வச்சுக்கணும், நம்மளை கேட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படின்றது. இதை வந்து தொடர்ந்து அவர் திமுகலையும் அதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதிமுகலையும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார், அமமுகலையும் அதை பண்ணிக்கிட்டு. கரூர் அரசியல் ஒண்டி பண்ணால் நமக்கு இவ்வளோ முக்கியத்துவம், கோயம்புத்தூர் அரசியலும் சேர்த்து பண்ணால் நமக்கு இன்னும் முக்கியத்துவம் கிடைக்கும் திமுக. அப்போ அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார். தன்னைத்தானே அடமானம் வைத்து தான் கஷ்டப்படுத்தி கொண்டு தான் அவர் கரூரில் அமைச்சரை எதிர்த்து நிற்கிறார். எனக்கு சொன்ன நண்பர்கள் அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் வந்து நீங்கள் அங்கே வேண்டாம், அமைச்சர் தொகுதி வேணாம், நீங்கள் வேறு தொகுதி நில்லுங்க, நீங்களும் வெற்றி பெற்றுலாம், கட்சி நீங்கள் கரூரில் வந்து நல்லா பண்ணலான்னும் போது அப்போ செந்தில் பாலாஜி சொன்ன வார்த்தை, இல்லைண்ணே அமைச்சர் எதிர்த்து நான் நின்னா தான் செட் ஆகும், நான் அமைச்சரையும் தோக்கடிச்சிட்டு மற்ற 3 சட்டமன்ற தொகுதியும் ஜெயிச்சுட்டு மொத்த 4 சட்டமன்ற தொகுதி கரூரில் ஜெயிச்சுட்டு நான் வந்து அண்ணா அறிவாலயத்தில் உங்களை பார்க்குறேன். அப்போ சி இஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ரேட். அவருக்கு இப்போ கோயம்புத்தூர் வேணுமோ, கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பார்க். இன்னொன்று இதில் என்னென்னா, இப்போ கோயம்புத்தூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார், கரூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார். 2 மாவட்டத்துக்கு அவர் இப்போ இன்சார்ஜ். இது 2த்தையும் அவர் கரெக்டாக பண்ணார்னா மொத்த கொங்கு அவர் கைக்கு வரும். அதுதான் அவரோட பிளான்.